டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 9 மொத்தம் 38 வினாக்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயல் 9 ஆசிய ஜோதி மனிதநேயம் அணி இலக்கணம். தலைப்பு 1 ஆசிய ஜோதி. மொத்தம் 17 வினாக்கள். 1. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ஆன்சர் புத்தர். 2. ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? ஆன்சர் பிம்பிசாரர். 3. ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார். 4. நெறிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிலாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆசிய ஜோதி. 5. பொறுத்துக. ஏ அஞ்சினர். ஆன்சர் பயந்தனர். பி கருணை. ஆன்சர் இரக்கம். சி வீழும். ஆன்சர் விழும். டி ஆகாது. ஆன்சர் முடியாது. இ பார். ஆன்சர் உலகம். 6. பொறுத்துக. ஏ நீள் நீளம். ஆன்சர் பரந்த உலகம். பி முற்றும். ஆன்சர் முழுவதும். சி மாறி. ஆன்சர் மலை. டி கும்பி. ஆன்சர் வயிறு. இ பூதளம். ஆன்சர் பூமி. 7. தேசிய விநாயகனார் டேஷ் நூற்றாண்டில் வாழ்ந்தார்? ஆன்சர் 20. 8. கவிமணி தேசிய விநாயகனார் டேஷ் ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் 36. 9. தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம் எது? ஆன்சர் கவிமணி. 10. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஷ் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆன்சர் எட்வின் அர்னால்டு. 11. ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர் புத்தர். 12. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். 13. ஒருவர் செய்யக்கூடாது. ஆன்சர் தீவினை. 14. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும். 15. பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் பாலை கூட்டல் எல்லாம். 16. இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் இன்னுயிர். 17. மலை கூட்டல் எலாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் மலை எலாம். தலைப்பு 2 மனிதநேயம். மொத்தம் 13 வினாக்கள். 1. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. 2. வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது? ஆன்சர் வடலூர். 3. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். 4. அன்னை தெரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது? ஆன்சர் அமைதி. 5. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. 6. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? ஆன்சர் அன்னை தெரசா. 7. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம். 8. கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் டேஷ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளனர்? ஆன்சர் 86,000. 9. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் டேஷ் கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார்? ஆன்சர் 80,000. 10. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. 11. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல்? ஆன்சர் மனித நேயம். 12. தம் பொருளை கவர்ந்தவிடம் டேஷ் காட்டியவர் வள்ளலார்? ஆன்சர் அன்பு. 13. பொறுத்துக. ஏ வள்ளலார். ஆன்சர் பசிப்பினி போக்கியவர். பி கைலாஷ் சத்யார்த்தி. ஆன்சர் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். சி அன்னை தெரசா. ஆன்சர் நோயாளியிடம் அன்பு காட்டியவர். தலைப்பு 3 அணி இலக்கணம். மொத்தம் 7 வினாக்கள். 1. அணி என்பதற்கு டேஷ் என்று பொருள் உண்டு? ஆன்சர் அழகு. 2. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும்? ஆன்சர் இயல்பு நவிர்ச்சி அணி. 3. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் தன்மை நவிர்ச்சி அணி. 4. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும்? ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. 5. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் கவிமணி. 6. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கு துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி? ஆன்சர் இயல்பு நவிர்ச்சி அணி. 7. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்றுள்ள அணி? ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி.